வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும்னா நான் லாஸ்ட்ல இருந்து வரலான்னு பார்க்குறேன். முத்துக்குமரன் எழுப்பினார்ல, மிஸ்டர் த கிரேட் முத்துக்குமரன் உண்மையா சொல்லு அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே பலமுறை சொன்ன விஷயத்தை தான் இங்கேயும் வந்து சொல்றாரு. ஆனால் பல விஷயமா சொல்றாருல, அதுதான் இங்க பிரச்சனையே. ஏதாவது ஒன்று சொன்னா பரவாயில்ல. போன வாரம் கேப்டன்சி சார், அப்புறம் பவித்ரா கேப்டன் ஆனா சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதே தான் சொல்கிறாரு. இது எல்லாம் மண்டைக்குள்ளே வந்ததுனால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் சார் அப்படிங்கிறாரு. மறுபடியும் ஜூம் அவுட்லேயே சொல்கிறியப்பா, இந்த 4 விஷயம் சொல்கிறியே கரெக்டாக அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் எதுப்பா உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு? பவித்ராக்கு நான் விட்டு கொடுத்துட்டுன்னு ஏன்பா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படி சொல்கிறது மூலிமா 500 பேர் கொண்ட குழுவை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குமே, அதை வேற பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னா. இதில் இவர் வெளியே வரும்போது நான் விட்டெல்லாம் கொடுக்கல, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், தப்பி ஏமல்ல, என்ன ஆறுதல் படுத்திக்க நான் சொன்னேன் சார். அது நான் யாருக்கிட்டையும் சொல்ல, நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து யாரோ சொன்னாங்க 4வது முறை பவித்ரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட, நான் தான் 4வது முறையில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆறுதல் படுத்திக்கினேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு பவித்ரா வந்து சம்மந்தமே இல்லாமல் ரியாக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே பிரேக்கில் பேசும்போது, இருந்தாலும் முத்து சொன்னது தப்பு தானே, அவர் எப்படி வந்து இப்படி சொல்லிக்கலாம், அவன் யாருக்கிட்டையுமே போய் சொல்லியாமா, அவன் அவனுக்கு தானம்மா சொன்னேன்னு சொல்கிறான், இப்போ வரையும் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா அறிவு அவ்வளோதான். எங்கே ரியாக்ட் பண்ணமோ அங்கே அப்படி ரியாக்ட் பண்ணுறது இல்லை. இவங்க தான் வந்து விட்டு கொடுக்கல முத்து அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டவங்க. ஏன்னா அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த டவுட் இருக்குது. அப்போ வந்து முத்து அழுறதை பார்த்து எனக்கு ஹர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விஜேஎஸ் வந்து தப்பு பண்ணது யாரு, நீ தானே, இப்போ பனிஷ்மெண்ட் யாருக்கு, பவித்ராக்கு தானே அப்படின்னு சொன்னதும், ஆஹா இந்த இடத்துல நம்ம அழுணும்ல, நம்ம ட்ராமா பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு விஜய் சொன்னதுலேயே கூட உடன்பாடு இல்லை. எனக்கு ப்ரமோவில் பார்க்கும்போது கூட தோணல, இப்போ எபிசோடில் பார்க்கும்போது தான் தோணுது. இல்லை எனக்கு புரியல, பனிஷ்மெண்ட் வந்து பவித்ராக்கு சரி, தப்பு பண்ணது முத்துக்குமரன் ஓகே, கொடுத்தது யார் அந்த பனிஷ்மெண்ட்டை? முத்துக்குமரனா கொடுத்தாரு, இல்லை பவித்ரா கேப்டன்சி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையே. இன்னொரு மேட்ச்சு கூட நான் ரெடின்னு கூட அவங்க சொல்லிட்டாங்களே பவித்ரா. ஸோ பவித்ராவும் இல்லை, முத்துக்குமரனும் இல்லை, பனிஷ்மெண்ட்டை கொடுத்தது பிக் பாஸ். இவங்களே வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே வந்து படியை தூக்கி முத்து மேலே போடுவாங்களாம். அது எப்படி சார் முத்துக்குமரன் காரணமாக இருப்பார்? பனிஷ்மெண்ட் வந்து யார் சார் கொடுக்குறது? பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர்களாம் யோசிக்கணும். இதுக்கும் வந்து நீங்கள் வீடியோவை ரிவைன் பண்ணி பார்க்குறீங்க, இதில் விஜேஎஸ்ன்னு சொல்கிறாரு, அவர் நிஜமாவே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாரு, நானும் பார்த்தேன், நானும் டீமில் சொன்னேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படி நீங்கள் நம்புறதா இருந்தால் அந்த கேப்டன்சியை நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டு பவித்ரா கிட்ட கொடுத்துடணும்ல. அதை கொடுக்காம நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பழியை தூக்கி இவன் மேலே போட்டுருக்கிறீங்க. இல்லை பனிஷ்மெண்ட்டை யார் முத்துக்குமரனா கொடுக்குறாரு, இந்த கேப்டன்சி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராக்கு கொடுத்தது பிக் பாஸ். அதாவது நீங்கள் உங்கள் டீமு. இப்போ நீங்கள் ஏன் வந்து தப்பு பண்ணவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணாமல் தப்பு பண்ணாத பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறீங்க? இல்லை என்ன லாஜிக் இருக்குது இதில்? கொஞ்சம் யோசிங்க சார், என்ன சார் லாஜிக் இருக்குது? இல்லை யோசிக்காமல் என்ன பண்ணுறீங்க எனக்கு புரியலையே. இது பயங்கர முட்டா இருக்கு. நான் முத்து தான் வந்து எதுக்கு இப்படி வந்து சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சொன்னால் வந்து இந்த சாதக பாதகம் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பாரு. அதனால சரி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். சீசன் 4 ஆரிக்கு நடந்த விஷயம் கூட அவருக்கு தெரியும், நிச்சயமாக அவர் மைண்டில் வந்திருக்கும். எல்லாம் தெரியாத எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டா அதை எப்படியெல்லாம் திருப்புவாங்க அப்படின்னு கூட நல்லா தெரியும். அதனால சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. மேலோட்டமாக 4-5 விஷயம் தோணிருக்கும், நான் தோணலன்னா சொல்ல, முத்துக்கு 4-5 விஷயம் வரும். அதுதான் சொல்கிறேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் எதிரில் நிற்கும் போது நான் கேப்டன்சியில் அங்கே வந்து நின்னேன், தனியாக நின்னேன், ஜெயிக்க முடியல, ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியல. இந்த பொண்ணு 3 முறை வந்திருக்கு ஆசைப்பட்டு, 3 முறையும் தோத்துருக்கு, 4வது முறை வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ என்கிட்ட தான் இருக்காது, பாவம் இல்லை கொடுத்துடலாம்ல அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு தான் அவருக்கு இருந்திருக்கும். அதுதான் அவரை பிளாக் பண்ணியிருக்கும். ஆனால் அதை தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை சொன்னால் வந்து பவித்ரா வீக்காக காட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அப்பயே சொன்னாங்கல்ல, மஞ்சரி இங்கே கூட சொல்கிறாங்க, எனக்காக யாருமே பேசலன்னு சொல்லிட்டு. உடனே இந்த பவித்ரா இருக்க ட்ராமா அங்கே கேமில் பாருங்கள், இவங்க வந்து 6 பேர் சேர்ந்து 3 டீம்லேருந்து சேர்ந்து முதல்ல மஞ்சரி அட்டாக் பண்ணாங்க. மஞ்சரி ஒன்றும் அந்த மாதிரி ட்ராமா பண்ணல. அப்புறம் 6+6 ஆச்சு, 6ல் 3 பேர் வெளியே போயிட்டாங்க. அந்த 6 பேர் வந்து 3 பேர் அட்டாக் பண்ணாங்க. அப்பயும் அந்த 3 பேர் கொண்ட டீம் முத்து டீம் வந்து ட்ராமா பண்ணல. அப்புறம் 6ல் வந்து 3 போயிட்டாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் 6 இருக்குது,
அவங்க வந்து ஈக்குவலாக தான் அனுப்புகிறாங்க, 2 பெண்கள் இருக்கிறாங்க 2 பெண்கள் போங்கன்னு. அப்போ ஒரு ட்ராமா போட்டாங்கல்ல, ஏன் 2 பேரும் நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம்ல, எதுக்கு எங்ககிட்ட வர்றீங்கன்னாங்கல்ல. இது லாஜிக்கா? அது நீ தானே கேமில் இருக்கிற, நீ தானே எதிரி, அவங்க எதிரி எதிர் தானே விளையாடுறீங்க, உங்களை அடிக்காமல் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்களா? அப்போ ஒரு ட்ராமா பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு இங்கே ட்ராமா. எப்போ என்ன பேசுனதுனே தெரியல, என்ன அறிவோ ஒன்றும் புரியல நமக்கு. சும்மா ட்ராமா மட்டும் வந்துடுது, அவன்னா போயிட்டு கண்ணில் தண்ணியை விட்டு அழுகுறதுக்கு. ஸோ அவர் வந்து அவருக்கே கூட ஆறுதல் சொல்லிக்கூடாதுங்கிறதெல்லாம் செம்ம காமெடியாக தான் இருந்தது. அம்மா உனக்கு எதுவுமே தெரிலம்மா, ஓரமாக போமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேசாமல் இருந்தாலாவது ஒரு பரிதாபமாவது வரும். பேசி பேசி அதையும் கெடுத்துடுறாங்க. ஸோ அங்கேயே சொன்னாங்க, பவித்ராவை வீக்காக காட்டாத, வீக்காக காட்டும் இது பவித்ராவே ஜெயிக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இங்கே ஏதாவது ட்ராமா பண்ணோன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விடணும், அதுக்கு தான் பவித்ரா அதை பண்ணாங்க. ஸோ முத்து வந்து விட்டு கொடுத்தேன் அப்படின்னு கடைசி வரையும் சொல்ல. கடைசி வரையும் வந்து யூஸ்வலாக விஜேஎஸ் தான் சொல்லுவார், சுற்றி விட்றாங்கன்னு. இவர் எல்லாரையுமே சுற்றி விட்டார் அந்த விஷயத்தில். பரிதாபப்பட்டன்னு சொன்னால் அது வேறு மாதிரி போயிடும். அப்புறம் உன்னை நம்பிட்டு இருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க, அப்போ அவங்கள வந்து நீ என்ன பண்ணுற? விஜேஎஸ் இன்னொன்று சொன்னார்ல, அவ்வளோ ஈஸியாலாம் கிடச்சிடாது. கிடைக்கணும்னா எதிர்பார்க்குறாங்க மக்கள், கஷ்டப்படணும், ஃபோக்கஸாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அது எனக்கு ட்ராஃபியை பற்றி சொன்ன மாதிரியே இருந்தது. பக்கத்தில் வந்துட்டுப்பா குமரா கொஞ்சம் கவனமாக இருப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அதில் அவரே சொல்லிட்டார், இனிமேல் கவனமாக இருப்பேன் அப்படின்னு. ஸோ டிடிஎஃப் இனி ஃபயராக இருக்க போகுது, அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கில் ட்ரிப்பில் தள்ளி அவனை முத்துக்குமரனை காலி பண்ணுறது சரி. விட்டு கொடுத்துட்டானே வச்சுப்போமே, விட்டு கொடுத்துட்டான். இவனுக்கு வந்து நீங்கள் திட்டலாம், ட்ரோல் பண்ணலாம், இல்லை வேறு மாதிரி ஒரு கில் ட்ரிப்பை கூட கொடுக்கலாம். அங்கே கொடுத்துட்டு அவனை குற்றவாளி ஆக்கிட்டீங்க. இப்போ பனிஷ்மெண்ட்டை வந்து நீங்கள் அடுத்து இன்னொரு முறை நடக்கும், இல்லை இது செல்லாது, டாஸ்க் செல்லாதுன்னு சொன்னது பிக் பாஸு. அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டை பவித்ரா கொடுத்தது பிக் பாஸு. அப்புறம் பழியை தூக்கி முத்துக்குமரன் மேலே எப்படி போடுறீங்க? லாஜிக்கே இல்லாமல் இருக்காது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வருவோம். ஃபஸ்ட்டில் யார் இங்கே பிரச்சனையில் போய் அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒன்று பண்ணுறது நடக்கிற பிரச்சனைகளில் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி யார் பண்ணுறான்னா, எனக்கு ஜாக்லினை கூட நான் சொல்கிறது ஓகே. ஏன்னா ஜாக்லின் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாச்சனா வந்து அழுகுறாங்க ரெஸ்ட் ரூமில் போயிட்டு. 4-5 பேர் முன்னாடியே போயிட்டாங்க, பவித்ராலேருந்து தர்ஷிகாலேருந்து ஆனந்திலேருந்து எல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க, கூப்பிட்டு வராங்கன்னா அந்த 4 பேரை தாண்டி தான் இங்கே ஜாக்லின் கிட்ட வரணும் சாச்சனா. அந்த 4 பேரும் ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, கரெக்டாக எல்லாரையும் விலக்கி விட்டு அழகாக ஒரு மீன் மாதிரி பிடிச்சாங்க பாருங்க. அந்த டெக்னிக் வந்து ஜாக்லினுக்கு தான் கரெக்டாக வருது. யார் எழுதாலும் போய் ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறது வந்து அது கொஞ்சம் வாலண்டியராக பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி கருத்து சொல்கிறது இவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறானுங்க. மறுபடியும் பூரா தற்குறி பயல்களாக அனுப்பி விட்டு அப்படிங்கிற அந்த கடுப்பு தான் நமக்கு வருது. ஏன்னா அங்கே கேட்கும்போது இப்போ ரயானாக இருக்கட்டும், ஜெஃப்ரியாக இருக்கட்டும், சவுண்டு, இந்த ராணவ், இவனுக்கு எல்லாம் என்ன வைத்தறிச்சல் பாருங்க. எல்லாருமே முத்துக்குமரன் சொல்லிட்டுருக்காங்க, ஜாக்லின் கூட வச்சுக்கிறாங்க ஆப்ஷனில், ஆனால் முத்துக்குமரன்றாங்க. எதுக்கு முத்துக்குமரன்? ஏன் முத்துக்குமரன் வராரு? முத்துக்குமரன் எங்கே அப்படி பண்ணார்? யார் யார் எவ்வளோ பேசுகிறாங்க, யார் எவ்வளோ பேசினாலும் அவன் ஒரு பாயிண்ட் எடுத்து பேசினா வந்து அது எல்லாருக்கும் கன்வின்சிங்காக இருக்குது. அப்படி எல்லாருக்கும் கன்வின்சிங்காக ஹைலைட்டாக தெரியுறதுனால அவர் வாண்டடாக பண்ணுறாரு, வாண்டடாக பண்ணுறாரு அவர். இதில் நேற்று விஜேஎஸ் வந்து முத்துக்குமரன்கிட்ட கேட்டார்ல, இத்தனை வாரமாக 11 வாரமாக பார்த்துட்டு இருக்க சௌந்தர்யாவை உனக்கு புரியலையா அப்படின்னு. இப்போ அதை தான் நம்ம விஜேஎஸ் கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. சார் 11 வாரமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியலையா சார்? ரயானுக்குன்னு நினைக்கிறேன், ரயானுக்கு புரியல, இப்போ சவுண்டு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு எழுப்ப அவங்களும் முத்துக்குமரன் மேலே தான் வன்மத்தை கொட்டுறாங்க. கடைசியாக விஜேஎஸ் சுதாரிச்சிட்டாரு. நல்லா சொன்னீங்க உட்காருங்க அப்படின்ற தொனியில் தான் உட்கார வச்சாரு. ஏன்னா என்ன வன்மம் பாருங்க, ஒரு திறமையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஆனால் வன்மம் மட்டும் பாருங்க அவ்வளோ இருக்குது இங்கே. இதில் முத்துக்குமரன் அந்த சொல்கிறத யாரெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு கேட்டார் அந்த இதில் முதல்ல. அதாவது நான் வந்து விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னதை யாரெல்லாம் நம்புறீங்கன்னும் போது தீபக் அவர் ஸ்டாண்ட்லேயே நின்னார். அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார், டேய் நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, எடுத்துக்கோன்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சுடா அந்த பொண்ணுக்கு, டேக் இட் அப்படின்னு கொடுத்தடா அப்படின்னு அவர் நின்னார். இந்த பக்கம் ஜாக்லின் மஞ்சரி மட்டும் நான் நம்புகிறோம் அவன் சொல்கிறது அப்படின்ட்டாங்க. இதில் சவுண்டு கையை கூட தூக்கலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எந்த கருத்து சொல்ல வராங்க. சரி கருத்து சொல்லுங்க அப்படின்னா என்ன கருத்தை சொன்னாங்க? இல்லை சார் அவர் வந்து தோத்துட்டார் சார், பவித்ரா வந்து சூப்பராக போட்டாங்க சார் அப்படின்னா, அப்போ முத்துவும் அதானே சொல்லிட்டுருக்காரு, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அவங்க போட்டாங்கன்னு. அப்போ முத்து சொல்கிறது சரின்றீங்களா அப்படின்னு விஜேஎஸ் கேட்குறாரு. ஐயோ அப்படியா போகுது, நான் சொல்ல வந்தது அவன் தோத்துட்டான், அட்லீஸ்ட் இதுலையாவது அவனை குறை சொல்லலான்னு நினச்சி வந்தேன்,
நீங்கள் என்ன அவன் சொல்கிறது சரின்னு சொல்கிறீங்க? ஐயோ அப்படி இல்லை சார், அவருக்கு என்ன நினச்சி அதை பண்ணாருன்னு அவருக்கு மட்டும் தான் சார் தெரியும், அவர் மனசுக்கு தான் சார் தெரியும். அது ரயான் சொன்ன பாயிண்ட் எடுத்து திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே அவர் மனசுக்கு தான் தெரியும், அப்புறம் நீ எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிற? உன்னை கேட்டாங்களா இப்போ? இல்லை அவர் மனசுக்கு தான் தெரியுங்கிறது ஒரு பாயிண்டா முதல்ல? அப்போ முதல்ல எதுக்கு இதை சொன்ன? உனக்கு என்ன தோணுது அதை பார்க்கும்போது அப்படின்னு தானே கேட்டாங்க. உனக்கு உண்மை என்னன்றதெல்லாம் கேட்கல, உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டாங்க. எனக்கு எல்லாத்தையுமே வன்மத்தை கொட்டிட்டு எனக்கு தோணுச்சுன்னு இல்லை. இப்போ இங்கே மட்டும் என்ன, இவங்களுக்கு வந்து அவனை தாழ்த்தன முத்துக்குமரனை மாட்டினான்டா, தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனை கீழே தட்டுறதா நினச்சி வந்துட்டு கடைசியில் அது முத்துக்கு ஃபேவராக போகுது அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா உடனே அந்தர்பல்ட்டி, அது அவன் மனசுக்கு தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வந்து பேசணும்னு பேசுகிற. அப்படியா இங்கே வீட்டில் தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ராணவும் சௌந்தர்யாவும், அதில் அதிகபட்சம் சௌந்தர்யாவுடைய காப்பி மாதிரி இல்லை மேல் வெர்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா ராணவ், அதில் 50% தான் அவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் எவ்வளோ பண்ணாலும் அவ்வளோதான், அது காமெடின்னு வச்சுங்க. ஸோ பண்ணுறது இவங்க. பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சில இடங்களில் கரெக்டாக பேசியிருக்கிறாங்க, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அது உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாமல் உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி இப்போ யார் அழுதாலும் போய் ஆறுதல் சொல்ல போயிடுவாங்க. ஸோ அது நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் ஃபேக்காக தான் இருந்தது. இப்போ அப்படி சொல்கிறது ஓகே. இங்கே வந்து கருத்தை ஆனால் 2 பேரும் வந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்களே, அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஜாக்லின் சொன்ன ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான்ல, இங்கே கருத்து சொல்கிறது என் கடமை அப்படின்னு. இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், ஆமாம் கருத்து சொல்ல தான் வந்திருக்கிறேன், பின்ன வேறு எதுக்கு? இந்த பாயாசத்தை திருடி குடிச்சு பழி வாங்குறதுக்கா அதுக்காக வந்திருக்கிறாங்க? இல்லை வேறம்மா அங்கே ஸ்டாண்டு மேலே போய் சாஞ்சிக்கிட்டு உரசிட்டு இருக்கிறதுக்கா? இங்கே ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அதில் இவங்க ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லணும். அதுக்கு தானே வந்துருக்கிறீங்க வீட்டில், வேற என்ன வேலை பார்க்குறீங்க அங்கே? அதுதான் உங்கள் வேலை. அந்த வேலையே பார்க்காத தற்கூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க, இந்த ஜெஃப்ரி உட்பட. எப்படியாவது இவனை ஒரு முறையாவது அடிச்சிட முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. டேய் அது கொஞ்சம் யோசிங்கடா. யோசிக்காமல் அங்கே போய் உரசிக்கிட்டு ஸ்டாண்ட் மாதிரி இருந்துட்டு இங்கே வந்துட்டு வன்மத்தை மட்டும் கக்க வந்துடுற. அது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியுதா உங்களால்? முடியலல்ல. அப்புறம் வன்மத்தை மட்டும் கக்கிக்கிட்டே இருக்கிறது இங்கே வந்து. ஆனால் இரிட்டேட்டாக இருந்தது அதில். இப்போ அடுத்து நம்ம இவருக்கு வருவோம். நம்ம விஷால் இருக்கார்ல, அன்பு கேங் 2.0 இந்த கூட்டம் அப்படியே அர்ச்சனாக்காவா இப்போ அடிக்கடி ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வன்ம குடூன் அன்ஷிதா அங்கே வந்து க்ளீனாக தெரியுது இவன் ஃபேவரட்டிசம் பார்த்தான் அப்படின்னு. அந்த கேங்க்கு ஒரு மாதிரி இருக்கான்னு தெரியுது, மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு தெரியுது. அதை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு புரியலையா. இல்லை அதுக்குள்ளே அவங்க பதில் சொல்ல வந்துட்டாங்க பாருங்கள். விஜய் அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. மா உன் கருத்து என்னன்னு தான் கேட்டோம், நீ உன்னை வந்து விஷாலுக்காக உன்னை வந்து பேசலாம் சொல்ல அப்படின்னார்ல. இப்போ மஞ்சரி வந்து அங்கே ஜாக்லின் முன்னாடியே சொன்னது தான். அங்கே வந்து ஜாக் அப்படின்னு அங்கே கத்துறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவித்ராவையும் கத்துறாரு. ஃபஸ்ட்டு ஜாக்லின்னா கத்துறாரு, அந்த பக்கம் அன்ஷிதான்னா கத்த மாட்டீங்கன்னு சொல்லும்போது அவங்க அன்ஷிதா பக்கத்தில் இருக்காங்க, நீ தூரமாக இருக்க அப்படின்னு உருட்டினா. அப்படி யோ பக்கத்தில் தானே, அன்ஷிதா பக்கத்தில் தானே பவித்ராவை இருந்தாங்க, அப்போ பவித்ராவை கத்துனி அப்படின்னும் போது பதில் இல்லை நான் சொன்னேன்லாம் உருட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து இவங்க உருட்ட வராங்க இந்த வன்ம குடோன். இப்போ மஞ்சரி வந்து அங்கே சொல்கிறாங்க, ஜாக்லின் சொன்ன பாயிண்ட் அவங்களே சொல்கிறாங்க, நான் சொல்ல வந்தது அவங்களே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து சாந்தமாக இங்கே வந்து சத்தமாக கத்துறது. ஏன் இந்த மாதிரி அன்பு ஒரு சைடாகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பேசணுங்கிறதுக்காக எல்லாம் வேணால் பேசக்கூடாது, கேவலமாக இருக்குது, இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது? இந்த வன்ம குடோன் சொல்லிட்டு இருக்கு. பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே எபிசோடில் விஜய் சொன்னார்ல, அந்த டைலாக்கை திருடி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கிறாங்க மஞ்சரிக்கு. என்ன பேசணுன்றதுக்காக பேசினாங்க? அவங்க தான் சுச்சுவேஷனோட சொல்கிறாங்களே, இந்த சுச்சுவேஷனில் இது நடந்துச்சு அப்படின்னு. வயிறு வலிக்குதுன்ற விடுறாங்க, உள்ள கேமில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஓரமாக உட்காருங்கன்னு சொல்கிறாங்க, ஓரமாக போய் உட்காடுறாங்க. உட்காந்து இவங்க அந்த கொஞ்ச நேரத்துலேயே அப்படி திடீர்னு ஓடி போய் அங்கே அட்டாக் பண்ணுறேன் இன்னொரு இடத்துல. என்னம்மா வயிறு வலின்னு சொன்னதால் தானே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கேப்டனை கூப்பிட்டு. இந்த கேப்டன் இந்த மங்குனிக்கிறான்ல, இவன் சொல்கிறான் நீ பக்கத்துலேயே நின்று இருக்கணும் நீங்கள் அப்படின்னு. முத்து கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து அடிச்சாரு. பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கணுன்றது எப்படி பக்கத்துலேயே நின்றுருப்பாங்க? இங்கே கேம் ரூல் என்ன? இங்கே வந்து ஒருத்தரால் முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்டுடணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடணும். விட்டுட்டு ஓகே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்கன்னா திரும்ப எந்த பொசிஷனில் விட்டாங்களோ அங்கேருந்து கேம் ஆரம்பிக்கணும். இதுதான் அவங்களுக்குள்ளே போடப்பட்ட ரூல். அது நிறைய முறை ஃபாலோ பண்ணாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ண. ஜாக்லின் பண்ணாங்க, மஞ்சரி பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்க.
ஆனால் அவ்வளோ பேர் பண்ணதையும் பார்த்து என்ன சொல்கிறான் அந்த மங்குனி வந்து, அந்த ரூல் நான் போடல சார் அப்படிங்கிறான். அத்தனை பேரும் ரூல் போட்டு அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறாங்க. நிறைய முறை நடந்துச்சு, அது நிறைய முறை நடந்தது. அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். இவனும் அங்கே தானே இருக்கிறான், பார்த்துருக்குறான்ல. சரிப்பா நீ போடல, ஒரு டீம் போட்டு ஆடினாங்க, இந்த மாதிரி ரூலுங்க நாங்கள் போட்டு விளையாடிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் வந்து அவங்க சொல்லும் போது நாங்கள் விடுறோம், அப்புறம் எந்த பொசிஷன்லேருந்து நாங்கள் கேமை பாஸ் பண்ணமோ அதே இடத்துலேருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும் அன்ஷிதா, நீங்கள் வந்து வயிறு வலின்னு சொன்னீங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் சொன்னீங்க, இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க, கரெக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே இருந்தானே ஆரம்பிக்கணும், ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க யாரா, அவங்க என்ன கண்காணிச்சுட்டு இருப்பாங்க, திருடுங்களா இல்லை திருடின்றியா அன்ஷிதாவை? என்ன சொல்ல வர அன்ஷிதாவை? பொய்காரி ஏமாத்துக்காரி நீ தான் சொல்கிறியா? எதுக்கு பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும்? இல்லை மெடிக்கல் செக்கப்க்கு வந்துருக்கிறாங்க பக்கத்துலேயே இருந்து அவங்க பார்க்கறதுக்கு, எதுக்கு பார்க்கணும்? ஏதாவது லாஜிக் இருக்கா கொஞ்சமாச்சும்? இதில் ரூலை நான் போடலன்னு வேற சொல்லிட்டு இருக்கேன் அந்த மங்குனி. பேஸ்லெஸ்ஸாக இருக்குங்க, ரொம்ப பேஸ்லெஸ்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் போட்டு அவர் கேட்டார், நல்லா வச்சு செஞ்சு விட்டார்னு வச்சுங்களேன் விஜய்ஸு. என்னப்பா அன்ஷிதாவை பார்த்தா பயமா பயமா அப்படின்னு கேட்குறாரு. அதான் சார் அதான் சார்ன்றான் தவிர கடைசி பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். இதில் வாய்ஸை இவன் வேற ரைஸ் பண்ணுறான் பாருங்க விஜய்ஸ் முன்னாடி. இதில் நாக்க வேற தூக்கி வச்சுக்குது வெளியில். என்னடா பாடி லாங்குவேஜ் இது? மக்களின் பிரதிநிதியாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிற இல்லை நிற்கிற துணி இதுதானா? என்ன சொல்ல வர அதில்? இல்லை எதிரில் யார் தர்ஷிகா நிற்கிறாங்களா இல்லை அன்ஷிதா நிற்கிறாங்களா? என்ன பாடி லாங்குவேஜ் அது? ஆவனா நாக்கை தூக்கி வெளியில் வச்சுட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் பாருங்க ஜெஃப்ரி, இது ஒரு பயங்கர டுபாக் ஒரு இது ஆல்ரெடி தெரியும்ல, இது ஒரு ஸ்டாண்டாக இருக்கும், 2 பேருக்கு ஸ்டாண்டாக இவரும் இருப்பார். இந்த டுபாகோர் வந்து அந்த கேங்கில் இருக்கவங்கள தான் குறை சொல்லணும், அவனா முத்துன்னு வரணும் இல்லை மஞ்சுரின்னு வரும். விஷால் அருண் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேம் தான் கூப்பிட்றாங்க, இது மஞ்சுரின்னு தான் வரும். ஃபுல் வன்மத்தை கொட்ட வரும் அங்கே. ஜாக்லினும் பிடிக்காது. ஆனால் முதல் வாரத்தில் ஜாக்லின் கூட இருந்ததுனால தான், ஜாக்லின் சப்போர்ட் பண்ணலன்னா முதல் வாரத்தில் ஆளே கிடையாது, ஓரமாக போய் உட்காந்துருப்பேன். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஜாக்லினை யூஸ் பண்ணிட்டு இவர் எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுற ஆள் தான் இவர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல வந்த விஷயமே வேற, டக்குன்னு மாற்றிட்டான். அவன் வந்து இல்லை விஷால் கத்துனார் சார். இதில் அன்ஷிதா அவ்வளோ தூரம் சொன்னாங்கல்ல, வந்து மோசமாக பேசுகிறாங்க, பேசணுங்கிறதுக்காக தெரியும் இல்லை, ஃபுல் நெகட்டிவ். இந்த ஃபுல் நெகட்டிவ் வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு டைம் வேணா எடுத்துங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து ஆமாம் அவர் நான் கூட சொன்னேன் என்கிட்ட சத்தமாக பேசு அப்படின்னு நானும் சொன்னேன். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன இந்த அந்தர்பல்ட்டி சொன்ன? அப்போ சொன்னது யார், இப்போ சொல்கிறது யார்? அப்போ ஃபுல் நெகட்டிவ் யார் இங்கே? ஃபுல் ட்ராமா இதுவாக தான் இருக்குது, ஃபுல் நடிகையாக இருக்குது. முதல்ல நீ கடைசியாக ஒத்துக்கிட்ட அந்த விஷயத்தை தான் அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்போ அதுக்கும் அவ்வளோ பொங்குனீங்க வந்து. ஸோ அப்புறம் அடிப்பாருன்னு தெரிஞ்சு போச்சு, இனி வந்து அடம் பிடிச்சி அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் போட்டு வச்சு செஞ்சு விட்டாருன்னு வச்சுக்கலாம் நல்லா விஜய்ஸு. அவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியிருக்கு, எவ்வளோ சொன்னாலும் 11 பேர் சொல்கிறாங்க, அப்பவும் அது ஏறல மண்டைக்கு. சப்போர்ட்டாக இருப்பான் ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு இவன் தான் ஜெஃப்ரியை கோத்து விட்றான். ஜெஃப்ரியை கேட்டால் ஜெஃப்ரி உஷாராயிட்டான், ஆஹா நம்ம சொன்னா நமக்கு அடி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஜெஃப்ரிக்கு, அவன் அந்தர்பல்ட்டி அடிக்கிறான். இப்போ இவ்வளோ தூரம் பண்ணிட்டு பிரேக் விட்டு போனால், பிரேக்கில் வந்து திரும்பவும் சொல்லிட்டுருக்காங்க நான் என் வேலையை ஒழுங்காக தான் பார்த்தேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ண. அதுக்கு முன்னாடியே பாசிட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டார். எல்லாருமே பாசிட்டிவ், இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிரேக்கில் போனால் என்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, ஒரு விஷயம் கத்தனை விஷயத்தை வச்சு மொத்தமாக அடிச்சிட்டாங்க. நீ எவ்வளோடா பண்ண, எவ்வளோ டுபாகோரத்தனங்கள்லாம் பண்ண, எவ்வளோ மங்குனி வேலைலாம் பார்த்தாங்க நீ. மறுபடியும் பேச ஆரம்பிச்சான். எனக்கு டேய் யாரா இவனுங்க அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. போன வாரம் தான் விஜேஎஸ் வந்து அந்த டப்பாவை போட்டு அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் மேட்டரில் போட்டு அடித்தார்ல டப்பாவை. அப்போ வந்து சாட்டர்டே எபிசோடு முடிஞ்சிட்டு சண்டே எபிசோடுக்கான பிரேக் டைம், அந்த டைம்லேயே ஹோஸ்ட் உள்ளே வந்து அடிக்கிறாருன்னா வாய்ஸில் வருவார் கேட்டார். அதை பார்த்த இது ஒரு எபிசோடு சண்டே எபிசோடுடைய பிரேக்கில் போயிருக்காரு. இப்போ நீ பேசினா வந்து கொட்டுவாருன்னு தெரியாதா உனக்கு? இந்த அறிவு கூட இல்லையா? எனக்கு அங்கே அருணை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு, டேய் நான் தான் அடிவாங்க இந்த பார்த்தல்ல, அந்தாலும் எப்போ வேணா மைக் வழியா வருவான்டா, கொஞ்சம் அமைதியாடுறா, இது எபிசோட் முடிஞ்சதும் பேசிக்கலான்டா, சண்டே எபிசோட் முடிஞ்சிச்சுன்னா அவன் போயிடுவான்டா, கொஞ்சம் அமைதியாடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எப்படி உனக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பம்பிட்டு இருந்தது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டேன், அப்புறம் போய் அடம் பிடிக்கிறது என்னது இது? அடம் பிடிச்சா எல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா நீ பண்ணதெல்லாம்?
அதாங்க இந்த கூட்டமாக தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த மாதிரி மண்ணில் தான் இவங்க இருப்பானுங்க. அதனால தான் இதை கேங்குன்றோம். இந்த கேங்கை தான் புழக்கணும், பாட்டாக பிரிக்கணும். அதில் முதுகுல குத்துறவனும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள இல்லை மொத்தமாக செய்யணும் வந்து வச்சு. இன்னும் எக்ஸ்போஸ் ஆவாங்க பாருங்கள், இன்னும் திருந்தாது இந்த கேங், திருந்துற மாதிரி தெரில. கடைசியில் விஜேஎஸ் வந்து ஐ லவ் யூடா அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படியே எல்லாம் குளிந்துட்டாரான் இவர். இந்த திருந்த மாட்டேன்லாம் அடம் பிடிக்காது அப்படின்னு சொன்னார்ல, அதை தான் எடுத்துக்கணும். ஐ லவ் யூடான்னு சொன்னதெல்லாம் எடுத்துக்கூடாது, அது சும்மா சொன்னது. திருந்தாமல் அடம் பிடிக்காத அப்படின்லாம் சொன்னார்ல, திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்காது அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் கேமுக்கு. ஆனால் அதை அப்படி எடுத்துக்க போகிறது இல்லை, திரும்பவும் வன்மத்தை தான் கொட்ட போகிறானுங்க. இப்போ வாக்கெடுப்பு நடத்தினா மட்டும் கரெக்டாக கொடுத்துருவாங்களா பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு யாருன்னு? எல்லாரும் ஒஸ்ட்டு அன்ஷிதா அப்படின்னா இவர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவார். இவனே சொல்லுவான் இங்கே மொத்தமான எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக வச்சது இந்த பிங்க் டீம் மேலே அப்படின்னு. ஆனால் இங்கேயும் வந்து பிங்க் டீம் பெஸ்ட்டு யாரானா பிங்க் டீம்னுவான். எப்பட்றா எல்லாரும் கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க, ரூல் பிரேக் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுது, அவங்க எப்பட்றா பெஸ்ட் ஆவாங்க? ஜாக்லின் சூப்பராக கேட்டாங்க பாருங்கள். இப்போ அன்ஷிதா வந்து ஒரு முறை கழுத்தில் கால் இருக்குது, ஏரில் தான் இருக்குது, உடனே எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து இல்லை கழுத்தில் கால் இருந்துச்சுன்னு சொல்கிற விஷால், நாங்கள்லாம் சொன்னாக்கா அவ்வளோ சோர்வாக வருது. சரி வர்ற ஏதோ பண்ணுற போகிற, இப்போது லாக் பண்ணி முடிச்சிட்டோம், கேம் முடிய போகுதுன்னு போது இந்த அன்ஷிதா வந்து ஒரு ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி விட்டா திரும்ப அங்கேருந்து தானே ஆரம்பிக்கணும், திரும்ப வேறு இடத்துலேருந்து நீ ஃப்ரெஷ்ஷாக கேம் ஆரம்பிப்ப அப்படின்னா அப்போ இதையே நாங்களும் பண்ணலாமேன்றாங்க. நாங்களும் இதே போல் வந்து நீ எப்போல்லாம் லாக் பண்ணுறியோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் வேறு இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாமே. அது கேமா? அது போங்கு இல்லை. அந்த போங்க ட்ராமாவை பண்ண இந்த வன்ம குடுவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூஞ்சி அப்படியே சுழிச்சு வச்சுட்டு மக்கள் முன்னாடி மோசமாக இருக்குது. பேச தெரியுதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பேசக்கூடாது சொல்கிறேன். உனக்கு தான் அதை சொல்லப்பட்டது இந்த ராணுவ விஷயத்தில், பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க அன்ஷிதா அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து அப்படியே மஞ்சரி மேலே சொல்கிறாங்களா, மோசமாக இருக்குது. அந்த முக ரியாக்ஷன்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வன்மம் தானே தெரியுது வெளியில். இந்த வன்ம குடோன்கள் திருந்த போகிறதில்ல. இந்த வன்ம கேங், அன்பு கேங் 2.0 உள்ளே இவங்க அன்புன்றதே ஒரு வன்மம் தான். ஸோ இந்த வன்ம கேங்க்கு சரியான அடி காத்துட்ருக்கு. இன்னும் எவ்வளோ அடி வாங்கினாலும் இது திருந்த போகிறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து இந்த விஷயத்தில் பாசிட்டிவாக பேசினார். அடுத்து என்ன, அந்த ராணுவ விஷயம் ஒன்று. ராணுவக்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார்ல, அவர் உருவகப்படுத்திக்கிறார் தன்னை. அதாவது தன்னை நிப்பாடிட்டு தன்னை வெளியே இருந்து பார்க்குறாராம் அவர். சார் ராணுவன்னு ஒருத்தன் சார், அவன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான் சார், போராடிக்கிட்டே இருக்கான் சார். டேய், ஓடுறது என்ன போராடுறதுன்னு தெரியுமா? நீ பண்ணுறதெல்லாம் ஓடுறது போராடுறது அப்படின்னா அப்போ அங்கே முத்து பண்ணுறது என்ன, மஞ்சரி பண்ணுறது என்ன, தீபக், ஜாக்லின் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இல்லை மற்ற பிளேயர்ஸ் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இங்கே வந்து தெரியணுங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணுறது. அது நீ இந்த கேரக்டர் எதுக்கு இருக்கணுன்றன்னா, இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பேக்கரி அக்கா இருக்குல்ல, அட்டென்ஷன் சீக்கர், அந்த அட்டென்ஷன் சீக்கரை செய்கிறதுக்கு தான் இந்த கேரக்டர் இங்கே தேவை. அது ஒரு காமெடி எபிசோட், அவ்வளோதான். இந்த காமெடி எபிசோட் பேசின பேச்செல்லாம் பாருங்கள், விஜய்ஸும் கலாச்சி விட்டார். அப்படியா அந்த அந்த ராணுவுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கடைசியாக எவிக்ட் ஆகும்போது கூட, ரஞ்சித் எவிக்ட் ஆகும்போது கடைசியாக ரஞ்சித் அப்படின்னு, ரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலை கொடுக்குறாருல இந்த ராணுவ், அதுதான் அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறது. அவங்களும் அப்படி தானே பண்ணுவாங்க. ஆனந்தி கூட சொல்லியிருப்பாங்க அந்த பேக்கரி அக்காவை பற்றி, நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இது சரியா தப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம், இது ஓகேடி இது ஓகே அப்படின்வாங்க. எதிரி ஓகே, இன்னும் நம்ம பேசி முடியவே பண்ணலையே அப்படின்னு எங்களுக்கு தோணும். இங்கேயும் வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாம் ப்ரொமோ கண்டென்ட், இது ஒன்லி ப்ரொமோ அண்ட் டீசர் தான் வந்துருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தெரியணுங்கிறதுக்காக அங்கே கத்துறது கிறுக்குத்தனமாக தற்குறித்தனமாக, அங்கே பேச வராதுன்னு உடனே போட்டு வன்மத்தை கொட்டுறது. இந்த தற்குறிக்கு சுத்தமாக பேச வரல. அந்த பேக்கரி அக்காவாக இருக்கட்டும், இவரும் ஒரு தற்குறி தான், மக்கு தான். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்களாம், போராடுறாங்களாம். எதெல்லாம் தான்டா திருடுவீங்க? ஒருத்தன் கடினமாக உடைப்பை போட்டுட்ருக்குறான், அந்த உடைப்பெல்லாம் அவன் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் இவங்க சொல்லிட்டுருக்குறாங்க. அப்படியே திருடிட வேண்டியதான் காசை வச்சு. இல்லை இதுக்கு முன்னாடி அந்த அக்கா காசை வச்சு செட்டப்பை வச்சு மேலே இருந்தாங்க செகண்டில் அப்படின்னா, இப்போ தலைவர் வந்துருக்கிறார். அடுத்து விட்டா கப்பு வேற கேட்பான் போலகுது, ராணுவம் அவனுக்காக ஓடி இருக்கான், போராடி இருக்கான் அப்படின்னு. பரிதாபத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இல்லை, திறமைக்கு தாங்க மரியாதை கொடுக்கணும். இது போட்டி. இந்த பரிதாபத்தெல்லாம் வெளியே வைக்கணும். இங்கே யார் திறமையாக விளையாடுறாங்க, யார் நல்லவனாக இருக்கான், யார் சரியாக இருக்கிறான், யார் நேர்மையாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறவங்க எங்கே நேர்மை இருக்க போகுது? அதுவும் அந்த சவுண்டு எல்லாத்துக்கும் மேலே இவன் 100, முத்து சொன்னார்ல, இவன் 100% அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறான் அப்படின்னா அவங்க 200% அந்த பேக்கரி அக்கா அப்படின்னு. நேர்மைங்கிறது சுத்தமாக இல்லைல்ல.
இந்த கேங் கூடவே இருக்கிறது, அவங்களே குத்துறது, இங்கே வர்றது இவங்க கூட இருக்கிறது, இங்கே குத்துறது முதுகுல. அப்புறம் ஒரு கருத்தை ஒன்று சொல்றது, ஐயோ அவங்களுக்கு ஃபேவரா சொல்லட்டுமா, அப்போ மாத்திடுவோம் அப்படிங்கிறது. ஸோ நேர்மை சுத்தமாக இல்லாத தற்குறிகள் மொத்தமாக இவங்க இன்றைக்கும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் இருக்குது அடுத்தடுத்த சம்பவங்கள். அடுத்து ரஞ்சித் சார் அவருடைய எவிக்ஷன் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பேசிட்டோம். முதல்ல என்ன நடந்துச்சு, அப்புறம் ஜாக்லினை பற்றி என்ன தரக்குறையாக பேசினார், சௌந்தர்யா பற்றி பேசினார், இந்த டபுள் மீனிங் இதெல்லாம் வருது. இதில் அந்த நண்டுன்னு இந்த பிராண்டு இந்த இது கொடுக்குறாங்கல்ல ஃபோட்டோ ஃப்ரேம், யாரா அந்த இதெல்லாம் எழுதுறது? ஏதாவது சம்மந்தம் இருக்காடா நீங்கள் அனுப்ப? நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வாரமும் அந்த போகிற கண்டஸ்டண்ட்டுக்கும் இவங்களுக்கும். ஒரு கண்டஸ்டன்ட் எஃபோர்ட்டே போடாமல் சும்மா ஒருத்தர் போனாலும் அவங்களுக்கும் பார்த்துக்கிட்டா போராட்ட குணமும் தமிழர் மரபும் சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் உளறிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று எழுதணுங்கிறதுக்காக உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் பேசிக்கிட்டா, நீ தமிழ் வரலாறு அப்படின்லாம் நீ யாருக்கு எடுத்துருந்து எதை சொல்லிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றும் புரியல. பாரம்பரியம் கிராமம் அப்படின்ட்டு இருக்கிறார். இவர் நடந்துக்கிட்டதை பாரம்பரியமா கிராமமா என்ன பண்ணாரு சொல்லுங்க? அங்கே போயிட்டு சௌந்தர்யா உச்சி முகூர்த்து முத்தம் கொடுத்துதா? அதுவா? ஃபுல்லாக அவன் ஜெஃப்ரி எங்கே அங்கே ஸ்டாண்டாக இருக்காருன்னா இவர் ஒரு வயசான பெரிய ஸ்டாண்டு அவரு தான். இதில் எங்கே தமிழர் பாரம்பரியமும் கிராம அந்த பாரம்பரியமும் வந்துருச்சு எங்கே? செம காமெடி. இதில் வேற எக்ஸ்போஸ் ஆகிறார் பாருங்க தலைவர். போகும்போது ஒரு ட்ராமா போய் தொலைவா அப்படின்னு விட்டா, இவர் முதல்ல அந்த பாயிண்ட் ஒன்று சொன்னார். முத்துக்குமரன் முத்துக்குமரனை பற்றி ஏதோ சொல்ல வந்தார்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட்டாக அது மோசமாக இருந்தது. விஷால் பாரபட்சம் பார்த்தான் அப்படின்னு சொல்ல வராருன்னு பார்த்தா எது எங்கேயோ போய் சுற்றிட்டு இருக்காரு. அது வரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த அன்பு கேங்கில் அங்கே தானே இருக்குது பாசம். இங்கே அந்த குறும்படத்தில் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அந்த மேட்டர்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா இருந்தது. அவர் அந்த சாட்டை எடுத்து அடிச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே தோல் பிஞ்சிரும், தொட்டை பிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, நீங்கள்லாம் மாடுன்னு வச்சுங்க, நான் வந்து ரைடர்னு வச்சுங்க. சாட்டை எடுத்து அடிச்சுன்னா அவங்க மாடை, அவங்க இதில் இருக்கிறவங்க. ஓ இதுதான் பாரம்பரியம்ட்டாங்களோ, மாடை வச்சு சாட்டையை வச்சு அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால வந்து கிராம பாரம்பரியம் ஆயிடுச்சோ? அந்த என்ட்ரியில் பார்த்தது அது கிராம பாரம்பரியம், வேறு எங்கேயுமே அதை பார்க்கல. எல்லாம் போலியாக தான் இருந்தது. அது பெரிய ஜெஃப்ரி, அவ்வளோதான் சொல்லணும். அப்புறம் எவிக்ஷன் அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, சைக்கிள்லேயே அவங்க பேசிக்கிட்டது அது நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வெளியே வரும்போது பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்கல்ல, அந்த செக்மெண்ட் வந்து வேற. அந்த ரஞ்சித்தை அதான் அந்த போர்ஷனை வந்து நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கேமில் வந்து ரொம்ப மோசமான ஆள், நேர்மையற்ற ஆள், அது நல்லா தெரியுது. ஜாக்லின் பேசுனதெல்லாம் கூட அந்த வீடியோவில் வச்சது ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ள குத்துது சார், அப்பா மாதிரி பார்த்தனே சார் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அது கரெக்டாக இருந்தது. அதுவும் வச்சது. வெளியில் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு, நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா நேரம் போயிடும், ஸோ யோசிக்காதீங்க, இப்போ பாருங்கள் என் நேரம் போயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. சொல்ல வந்த மேட்டர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருந்தாரு. அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், பார்த்த எல்லாருக்குமே இல்லை, நம்மளும் கனெக்ட் பண்ணியிருப்போம். டக்குன்னு அப்படியே கூப்பிட்டு சூப்பர் சார், இதை நீங்கள் உள்ளே சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போனால், அங்கே அதையா சொன்னார் அவர்? அதை சொன்னாரா அவர் முதல்ல? இன்னும் 4 வாரம் தான் இருக்குன்னாரு. ஓகே, இங்கே எப்படி சொன்னீங்க? 2 லைன் தானே, யோசிச்சுட்டே இருந்தால் நேரம் போயிடும், என் நேரம் போயிடுச்சு பாருங்க நான் வந்துட்டேன்னார்ல. இந்த மாதிரி இருக்காதீங்கன்னு தானே சொல்லணும். அங்கே போய் சுத்துறா அப்படி. ஏன் சுத்துறீங்க? அங்கே போய் சுத்துறா அப்படி. ஏன் சுத்துறீங்க? ஏன் சுற்றணும்? இதுவரை அப்போ உள்ளே சுற்றிட்டு தான் இருந்தீங்க. அதனால் வெளியே வந்து பார்க்கும்போது மற்ற மக்களை ஃபேஸ் பண்ணும்போது அப்போ கரெக்டாக இருக்குது. அந்த கண்டஸ்டன்ஸை பார்த்த உடனே சுற்றுறதுக்கு வந்துடுது இல்லை? இவங்க முன்னாடி நான் தோத்துட்டேன்னு எப்படி நான் ஒத்துக்கிறது அப்படிங்கிற அந்த ஈகோவா? அதுதானே. அதான் வெளியே வந்துட்டீங்களே, எங்களுக்கு நீங்கள் வெளியே வந்து சொன்னது எங்களை பார்த்து சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கு, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. இந்த ரஞ்சித் இல்லை உள்ளே இருந்திருக்கணும், அந்த ரஞ்சித்தை காணுமே உள்ள. அப்போ நேர்மை இல்லை சுத்தமாக. அந்த கேங்க்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு கேங்கோட சேர்ந்தாச்சு. இப்போ அந்த கேங்லேருந்து விக்கெட் போனது நல்ல விஷயம்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி டம்மி பீஸை தூக்குனது ரொம்ப நல்ல விஷயம். அங்கேருந்து அந்த கேங்க்கு சொம்படிக்கிற வேலையை தான் பார்த்துருந்தேன். அப்படி இது நடுவில் அங்கங்கே டபுள் மீனிங் வேறு என்ன பண்ணீங்க? இப்போ திரும்ப அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக பேச முடியல. அப்படி ஷார்ப்பாக பேசினா மறுபடியும் எங்கே நம்மளை வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுருவாங்களோ உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்டு, அப்போ இவ்வளோ நாள் நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற பயமா? அங்கே போனோன்னா பழைய மாதிரி சுற்ற ஆரம்பிக்கிறாரு அவங்கள பார்த்ததும்.
கவுண்டம்பாளையம் திருந்தல அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. கவுண்டம்பாளையம் அந்த படத்தை நான் பார்க்கல. அந்த படத்தின் விமர்சனங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அதை பற்றி அது சார்ந்த ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்தாரு, மோசமாக பேசியிருந்தார், அதெல்லாம் நான் பார்த்தேன். பட் அதெல்லாம் பார்க்காம அது பண்ணாமல் இருந்திருந்தா அந்த ரஞ்சித் மேலே ஒரு பரிதாபம் வந்திருக்குமா, இல்லை என்ன மாதிரியான ஒரு உணர்வு வந்திருக்கும் தெரில எனக்கு. அதெல்லாம் பார்த்ததுனாலையான்னு தெரில. அதுதான் அது ஒரிஜினலா, அப்போ இது ஒரிஜினலா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இவ்வளோ நாள் நீ இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாசிட்டிவ் பேர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் போயிருக்கிறாரு. அந்த பேரும் வரல, அந்த இமேஜும் வரல. இன்னும் அந்த கவுண்டம்பாளையமாக தான் இருக்கிற. அப்படி இன்னொரு இமேஜ் வந்துருக்குது, ஜெஃப்ரி அந்த ஸ்டாண்டாக இருக்கிற அப்படி இல்லை தம்பி. அதுக்கு முன்னாடி 2 பேரும் அந்த மாதிரி பேரோட வந்தானுங்க. அவன் 3வது ஆள் அதே போல் பண்ணிட்டுக்கிறான். அது ஒரு ட்ராக் அப்படின்னா, இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரியில் அந்த ட்ராக்குள்ளே யாரும் போனதில்லை. அந்த இமேஜ் வேணால் கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அப்பாடா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்த மாதிரி தான் இருக்குது. தயவுசெய்து போயிடுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கும் சொல்ல தோணுது. ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விக்கெட்டும் தூக்கியிருக்கலாம். பட் நெக்ஸ்ட் வீக் தூக்குவாங்க போல இருக்குது. அடுத்து ஃப்ரீ டாஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஒரே எமோஷ்னல் வீடியோவாக போட போகிறாங்க. கண்டென்ட்டே இருக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. வரும் ஒரு 2-3 பேர் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அது நாளைக்கு டைம் கிடச்சா பேசுவோம். அது சீக்கிரமாக வருவாங்க. ஏற்கனவே வெளியே இருந்து இன்டர்வியூவில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உள்ளே வந்து நிச்சயமாக பஞ்சாயத்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்து வரவங்க பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க. அது இதுவரை நம்ம பார்த்த சீசனில் இல்லாத மாதிரியான ஒரு பஞ்சாயத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்குறேன், ப்ரெடிக்ட் பண்ணுறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ என்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.